வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் சுடிதார் நெக் டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன், சின்ன சின்ன மோட்டிவ் டிசைனாக இந்த மாதிரி சுடிதார் நெக்கு ஏற்றாப்பில் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அண்ட் இப்போ நான் ஒரு கோல்டன் கலரில் உள்ள ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தில் சென்டரில் இந்த மோட்டிவ் டிசைனில் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ரவுண்ட் மிரர் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிடணும். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ கொடுக்குற அந்த மோட்டிவ் டிசைனில் இருக்கிற சென்டரில் இந்த மாதிரியான ஒரு ரவுண்டு மிரர், ஒரிஜினல் கிளாஸ் மிரர், அதை இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவில் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நான் 4 strands ஆஃப் த்ரெட்டை டபுளாக நாட் போட்டு 8 strands ஆஃப் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். அதை மிரரை சுற்றி நம்ம எப்படியெல்லாம் இந்த ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பாருங்கள். மிரருக்கு க்ளோஸாக இந்த மாதிரி இப்போ நீடில் பேக் சைடில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு லாங் ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்னர் பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இப்போ ஸ்டிச்சை நீங்கள் இப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் அந்த மிரருக்கு மேலாப்பில் இப்படி ஸ்டிச் ஆகும். அண்ட் செகண்ட் ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சமாக முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்படி எடுத்துகிட்டு அதையும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு எண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச்சை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா செகண்ட் ஸ்டிச் ஆயிரும். அண்ட் தேர்ட் ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச்சை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச் இப்படி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டிச்சையும் இப்படி அந்த ரவுண்ட் மிரரை கவர் பண்ணுற மாதிரி நம்ம சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அவுட்லைனில் அந்த மிரரை சுற்றி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஸ்டிச் பண்ணக்கூடிய இந்த ஸ்டிச் மிரரில் நம்ம ஸ்டிச் ஆகிக்கிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா சென்டரில் இருக்கிற இந்த மோட்டிவில் இருக்கிற இந்த சென்டர் டிசைன் மிரர்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கிறது எல்லா இதுலேயும் இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு மிரரை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த மோட்டிஃபில் அந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ மிரரெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் க்ளோஸ் வியூவில் காட்டுறேன். நான் பிளாக் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் திக்காக நம்ம எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறனால கவுண்டிங்ஸை நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த ஸ்டிச்சை சாட்டின் ஸ்டிச் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவ் அழகாக கிடச்சிக்கிடும். அவுட்லைனில் கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா சுடிதாரோடைய நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் வியூ ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு இப்படி ஒர்க் பண்ணிட்டோம்னா போதும். நல்லா ஒரு கிராண்ட் சுடிதார் எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.